பாஜகவின் வளர்ச்சியா வீழ்ச்சி? அந்த கட்சிக்காரங்களுக்குலாம் அறிவு இருக்கா இங்க? வி.கே. பாண்டியன் அவர்களை முன்னிறுத்துவது என்பது தமிழர்களை ஒரு மாதிரி தப்பா சித்தரிக்கிறது, திருடிட்டு போறவங்கன்னு சொல்றது. தமிழர்கள் அப்படின்ற ஒட்டுமொத்த இனத்தை அவர்கள் இழிவுபடுத்தி பேசி நம்ம பார்க்கணும். அந்த சாவி தமிழ்நாடு பக்கம் சென்று விட்டதா என்கின்ற ஒரு கேள்வியை தான் பிரதமர் முன்வைத்தாரே தவிர இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், தமிழ்நாட்டை நோக்கி சாவி போயிருக்கான்னு சொன்னா தமிழர்கள் தான் திருடர்களா இவர் எடுத்துட்டாருன்னா இவருடைய லாஜிக் என்ன சொல்றது? பிரதமர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. அந்த கட்சிக்காரங்களுக்குலாம் அறிவு இருக்கா இங்க? அறிவாளிகள் ஓட்டுக்கு துட்டு கொடுக்காம திமுக ஓட்டுக்கு துட்டு திமுக தனித்த ஆண்மை உள்ள கட்சி, வரலாற்று கட்சி, தகுதி இருக்கா திமுக? சென்னையில திமுகவுக்கு அடுத்த நிலையில இருக்கிறது பாஜக. இந்தியா வல்லரசு நாடு இவர்கள் இதை வைத்து தானே குப்பை கொட்டுகிறார். இதேதான் அண்ணாமலை எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாரு, ஒரு பூத்ல இருந்து ஒரே ஒரு ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. பாஜக என்பது மத்திய தேசிய கட்சி, மாநில கட்சி இல்ல. சரி, உங்க மாநிலத்தில் அண்ணாமலை நிலைப்பாடு என்ன? இயற்கைக்காக தமிழ்நாட்டில் போராடிய ஒரே கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி. நாங்க சொல்லல, உலக சுற்றுச்சூழல் அமைப்பு சொல்லியிருக்கு. திமுகவின் ஆதரவாளர் பாஜக சொம்படிக்கிறார். அது ஒளிந்திருக்கக்கூடிய மாற்று அரசியலை வளர்க்க நாடகவாதிகள் நம்புவதுதான் அஜெண்டா. 2001 தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாத பாஜகவை கால் பதிக்க வைத்தது யார்? ரெஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவனித். இன்னைக்கு நம்ம கூட செந்தில் அவர்கள் இருக்காங்க, ஜிஜி சிவா அவர்கள் இருக்காங்க, பால் ஜான் அவர்கள் இருக்காங்க. அவங்களோட தான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு யாருக்கு ஃபேவரபுளாக இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு பாதகமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாஜக மற்றும் கூட்டணி எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்க, காங்கிரஸ் மற்றும் அவர்களுடைய கூட்டணி எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்க, தமிழகத்தினுடைய வாக்கு சதவீதம் என்ன, எந்தெந்த கட்சி எந்தெந்த தரைவரிசையில் நிற்கிறாங்க அப்படின்றத நேரடியாக அவங்களோட பேச போகிறோம். அண்ட் இது தொடர்பான விவாதத்துக்கு முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். பாஜகவினுடைய ஸ்டாண்ட் தேச அளவில் 400 அப்படின்ற ஒரு விஷயத்த இலக்கா வச்சிருந்தாங்க. 400 அப்படின்ற ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. அப்கி பார் 400 பார் அப்படின்ற ஒரு கேம்பெயின்ல தான் பாஜக ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ நம்ம பார்க்குறோம், பாஜக ஏறக்குறைய தனிக்கட்சியா தனித்துவமா 240 கிட்ட போயிட்டு இருக்கு. அண்ட் பாஜகவின் கூட்டணி 300 டச் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ 400ன்ற கனவே முழுசா எட்ட முடியல அப்படின்ற இந்த பார்வை எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகளாக 2 தேர்தல்களை சந்தித்து வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவிலே ஆட்சியை தொடர்ந்து நடத்தி வந்தது. இந்த 3வது முறை தேர்தலை சந்திக்கும் பொழுது பார்த்தோம்னு சொன்னாக்க, எதிர்கட்சிகள், அதாவது இந்த INDA கூட்டணியை பார்த்தோம்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்களும் சேர்ந்து தேர்தலை சந்தித்தார்கள் டெல்லியில. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 7 இடத்துல பிஜேபி தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கின்றது. அதே மாதிரி பீகாரில் பார்த்தோம்னு சொன்னாக்க, இவருடைய கட்சியும் காங்கிரஸும் லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சியும் சேர்ந்து கூட்டணி அமைத்தாலும் கூட அங்கே அதிகமான வாக்குகளை பிஜேபி பெற்றிருக்கின்றது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோம்னாக்க, அங்கு காங்கிரஸும் சமாஜ்வாதி பார்ட்டியும் சேர்ந்து அங்கு தேர்தலை சந்தித்தது, அங்கு வாக்குகளை அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த இடத்துல கடந்த முறை 58 இடங்கள்ல பிஜேபி ஜெயித்தது பார்த்தோம்னா, இந்த முறை ஒரு 20 இடங்கள் குறைந்திருக்கின்றது உத்தரப்பிரதேசத்தில். அப்புறம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தோம்னாக்க, சிவசேனாவினுடைய ஆதரவு நிலைப்பாடு, அதாவது பால் தாக்கரேனாலே அங்கே ஒரு வாக்கு வங்கி உண்டு. அவருடைய மகன் என்கின்ற காரணத்தினாலும் இந்த பக்கம் சரத்பவார் என்கின்ற அந்த அவருடைய அனுபவம், இத்தனை ஆண்டு காலம் அந்த மகாராஷ்டிராவுக்காக அவருக்கு இருந்த அந்த அனுதாபத்தினுடைய ஓட்டு, இதுக்கப்புறம் நான் தேர்தலை சந்திப்பனா அப்படின்னு சொல்லி சந்திக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னதனுடைய அனுதாபத்தினுடைய ஓட்டு, இவையெல்லாம் சேர்ந்து மகாராஷ்டிரத்திலே ஒரு 30 இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி எங்கெல்லாம் பாஜக கடந்த முறை வெற்றி பெற்றதோ, கடந்த முறை அதிகமான இடங்களிலே ஜெயித்ததோ, அந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்பட்டு அங்கே வாக்குகள் குறைந்திருக்கின்றது, எண்ணிக்கைகளும் குறைந்திருக்கிறது. ஸோ இப்படி பரவலாக பார்த்தோம்னாக்க, பாஜக ஜெயித்த இடங்களில் பல இடங்கள் குறைந்திருக்கின்றது, மற்ற இடங்கள்ல புதுசா வந்திருக்குது. அதனால 400 இலக்கை நோக்கி பாஜக பயணித்தது. இந்த பாயிண்ட்டை நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டா நிறைய பேர் பார்க்குறாங்க. 400 அப்படின்றத ஒரு பொலிட்டிக்கல் டேக்லைனா யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே,
ஆனால் உங்களால் வந்து உண்மையிலே ஒரு 300 ஓட்டு கூட இப்போ டச் பண்ண முடியல. நிதர்சனமாக வந்து ஒரு சமரைஸ் பண்ணி பார்த்தா 300 டச் பண்ணால் பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு கருத்து வைக்கிறாங்க. பொலிட்டிக்கலி இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது மத்திய பாஜக 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த போது இந்த நாட்டு மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் செய்யவில்லை என்று அனைவருக்கும் தெரியும். இது ஏதோ நான் 19 அந்த கட்சியினுடைய காழ்ப்புணர்ச்சிக்காக சொல்கிறேன் நினைக்க வேண்டாம். நான் இந்த சும்மான உண்மையை சொல்கிறேன். ஆனால் அப்படி இருந்தும் கூட இவர்கள் ஏன் சம்பந்தமில்லாத இடத்தில் வெற்றி பெற்றது? அதாவது இவருடைய வலிமையான தளம் எதுவென்று எந்த மாநிலம் என்று தெரிந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களே தொடர்ந்து அந்த மதத்தை வைத்து இறைவனை வைத்து அவர்கள் செய்த அரசியல் அவர்களுக்கு கை கொடுத்தது ஒரு கட்டத்திலே. ஆனால் அவர்கள் கூட திருந்தி இன்று பாஜகவிற்கு வாக்களிக்காத மாநிலமாக உத்தரப்பிரதேசத்தை வைத்து நாம் நாடு முழுவதும் இடை போடலாம். அப்பேற்பட்ட அந்த சூழல் இவர்கள் எப்படி மற்ற மாநிலத்தை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்போ இவிஎம் மிஷினை பற்றி பேசினால் ஏன் தமிழகத்திலே இவிஎம் மிஷினை வைத்து திமுக வெற்றி பெற்றதாண்டு அருமை சகோதரர் அண்ணன் செந்தில் அவர்கள் கேட்பார்கள். அதாவது இந்தியாவில் தமிழகம் என்பது விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இங்கேயும் பல பிரச்சனைகளை கையாண்டு இவிஎம் மிஷினை தொடரலாம் என்றும் இவர்கள் முயற்சி செய்திருக்கலாம். அதை தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்துல திமுக இருந்திருக்கலாம். அப்படி கூட நினைத்துக் கொள்ளலாம். காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்று சொன்னால் இந்த இவிஎம் மிஷினை முதலில் கொண்டு வந்தது. அப்போது இவிஎம் மிஷினை கொண்டு வந்திருக்கூடிய காங்கிரஸ் அது தகுதித்த வேலைகளை செய்யவில்லை. ஆனால் பாஜக செய்திருப்பதாகத்தான் தொடர்ந்து பல தரவுகள் சொல்லுகிறது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்கே அவர்கள் எந்த அளவிற்கு பணி செய்திருக்கிறார்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படி பணி செய்தும் கூட பல நீலப்பட காணொலியில் வந்தும் கூட பாஜக சார்ந்தவர்களுக்கு எப்படி அங்கே பாஜக பெரிய தொகையாக வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போன்று தெலுங்கானாவில் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆளுங்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் சார்பிலே. ஆனால் அங்கே எல்லளவும் பாஜகவிற்கு சம்பந்தமில்லை என்கின்ற அந்த கல ஆய்வு சொல்கின்ற போது எப்படி அங்கே பாஜக பெரிய அளவில் வெற்றி பெற்று இருக்கிறது? பாஜக வந்து ஒரிசாவிலையும் ஆந்திர பிரதேஷ்லையும் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்ற கேள்விக்கு பின்னாடி தெலுங்கானா நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது. ஏன்னாக்க நேரடியாக வந்து ஒரு கட்சி எப்படி வேறு ஊனுது அப்படின்ற ஒரு காரணத்தை பார்க்குறோம். ஆனால் ஒரிசா, குறிப்பாக ஒரிசா நம்ம பேசும்போது நிறைய பேர் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா விகே பாண்டியனை வச்சு பாஜக வந்து காழ்ப்புணர்ச்சியை மூட்டி ஒரு வன்மத்தை உண்டாக்கி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. உங்களுக்கு அதாவது வன்மம் என்று சொல்வதை விட ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உரிமைகள் என்பது இப்போ கர்நாடக மாநிலத்தினுடைய உரிமையை பேசக்கூடியவர்கள் அந்த மாநில இனவெறிக்காரர்களா? அந்தந்த மாநிலத்தினுடைய உணர்வுகளையும் அந்தந்த மாநிலத்தினுடைய விஷயத்தையும் வெளிப்படுத்துவது என்பது அந்தந்த மாநிலத்தினுடைய உரிமை, அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் யுக்தி. இதை நீங்க இனவெறி என்று சொன்னால் விகே பாண்டியன் அவர்களை வந்து முன்னிறுத்துவது என்பது நீங்க அந்த பிஜு ஜனதா தளத்திலே ஒருவர் இல்லையா, அல்லது நவீன் பட்நாயக் அவர்களிடத்திலே ஒருவர் இல்லையா, அந்த கட்சியில ஒருவர் இல்லையா, நீங்கள் ஏன் இவரை முன்னிறுத்த வேண்டும் என்று கேட்பதில் என்ன தவறு இருக்கின்றது? பாஜக கடந்த காலங்களிலிருந்து ஒரிசாவில மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சியாக நின்று வலிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் பாண்டியன் அவர்களை முன்னிறுத்துகின்றார்கள் என்று சொன்னால் பாண்டியன் அவர்களுடைய சாதக பாதகங்களை அங்க பேசிதான் ஆக வேண்டும். தமிழர்களை வந்து ஒரு மாதிரி தப்பா சித்தரிக்கிறது, தமிழர்கள் வந்து இங்கிருந்து வந்து திருடிட்டு போறவங்கன்னு சொல்றது, இல்ல தமிழர்கள் கையில உங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க போறீங்களான்னு கேட்கறதெல்லாம் வந்து நேரடியா ஒரு ஒரு இனத்தின் மேல வைக்கக்கூடிய கேள்வி தானே சார். 10 ஆண்டு காலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது பாஜக அதை குறித்து வாய் திறக்கவில்லை. ஆனால் தமிழகத்துக்கு வந்து கச்சத்தீவோட இழந்ததை பற்றி எல்லாம் பேசிய இவர், ஆனால் அந்த இரண்டாம் தேர்தல் முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒடிஷாவுக்கு போய் சென்று பிரச்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் வெளிப்படையாக பார்க்கணும், மோடி மட்டும் இல்லை அமித்ஷாவுமே 2 பேருமே வெளிப்படையாக வந்து விகே பாண்டியனை குறித்து பேசும் பொழுது தமிழர்கள் இங்கு ஆள முயற்சிக்கிறார்கள், தமிழர்கள் இந்த மண்ணை திருட முயற்சிக்கிறார்கள் அப்படின்ற மிக வன்மமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் தமிழர்கள் தான் அவங்க பேசுனாங்க தவிர்த்து விகே பாண்டியன் பர்டிகுலர் பேர் அவங்க மென்ஷனே பண்ணல. நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க அப்படி பேசணும் இருந்தால் விகே பாண்டியன் பேரை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் விகே பாண்டியனை குறித்து தான் பேசும் பொழுது தமிழர்கள் அப்படின்ற ஒட்டுமொத்த இனத்தை அவர்கள் வந்து இழிவுபடுத்தி பேசி நம்ம பார்க்கணும். இதை வந்து ஏன் இவங்க வந்து முதல் கட்ட தேர்தலுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இதே மாதிரி பேசியிருந்தாங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் பாஜக எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றிருக்குன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதாவது சகோதரர் சொல்லுவது கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், ஆனால் நடைமுறையிலே தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது வேறு, கர்நாடகத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது வேறு. இந்த 2 இடங்களிலும் ஒரே மாதிரியான நிலைப்பாடிலே பேச முடியாது. இதுதான் அரசியல். இப்போ உதாரணத்திற்கு சொல்கிறேன், காங்கிரஸ் காவிரி விஷயத்திலே அங்கே என்ன பேசுகின்றது, இங்கே என்ன பேசுகின்றது, கம்யூனிஸ்டுகள் கேரளாவில் என்ன பேசுகின்றார்கள், தமிழகத்தில் என்ன பேசுகின்றார்கள். அப்ப ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிலைப்பாடை கருதி தான் அங்கு பேச முடியும். அங்கு கூட தமிழகத்துக்கு தமிழருக்கு எதிராக அங்கு பேசவில்லை, இது நீங்க திரித்து பேசுகின்றீர்கள். அங்க என்ன நடந்தது?
பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய அந்த ஒரு பெட்டகங்கள், அந்த பொருட்களை எல்லாம் நகைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு சாவி தொலைந்து விட்டது. அது பல ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த சாவி தமிழ்நாடு பக்கம் சென்று விட்டதா என்கின்ற ஒரு கேள்வியை தான் பிரதமர் முன்வைத்தாரே தவிர இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒருவேளை பாண்டியன் அவர்கள் எங்கேனும் எடுத்திருக்கிறாரா என்கின்ற கேள்வியை முன்வைத்தார். நீங்க தமிழ்நாட்டு பக்கம் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நீங்களே நகைப்பட்டங்களை சாவி திருவுகோள் அங்கே தமிழ்நாட்டை சென்று விட்டதா அர்த்தம் என்ன? சொல்றேன், இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த KK நகர் பகுதியிலே ஒரு திருடன் வந்து விட்டான் என்று சொன்னால், KK நகரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திருடர்களா அப்படின்னு ஜிஜி கேட்டார்னா அவருடைய நாலேஜ் நான் எப்படி எடுத்துக்கிறது? அப்ப இந்த பகுதியில ஒருத்தர் வந்திருக்காருன்ற மாதிரி தமிழ்நாட்டை நோக்கி சாவி போயிருக்கான்னு சொன்னா தமிழர்கள் திருடர்களான்னு இவர் எடுத்துட்டாருன்னா இவருடைய லாஜிக் என்ன சொல்றது? சரி, அப்ப நீங்க ரொம்ப தெளிவா சொன்னாரு. பிரதமர் தமிழகத்துக்கு பாருங்க, தமிழுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையிலே பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் தமிழுக்கு முக்கியத்துவமும் தமிழை எல்லா இடங்களிலும் கொண்டு செல்வதற்கு வெளிநாடுகளிலே சென்றாலும் கூட அப்படி உண்மையிலேயே பிரதமர் அவர்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் கடந்த 5 ஆண்டு காலத்துல எத்தனை முறை இங்க வந்தார்? ஆமா, ஒண்ணு. ரெண்டாவது, அதை தொடர்ந்து இப்போ இந்த எலெக்ஷனுக்காக ஒரு பாயிண்ட் வந்திருக்காரு. ஒரு பர்டிகுலர் ரோட் ஷோவா இருக்கட்டும், கேம்பெயினா இருக்கட்டும், ரேலியா இருக்கட்டும், எல்லாமே அட்டென்ட் பண்றாங்க. அப்படி பண்ணியுமே தமிழக மக்கள் ஏன் வந்து மோடியை இல்ல மோடி தலைமையிலான பாஜக அரசை இல்ல ஏன் வந்து பாஜக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வெறுப்பு உணர்ச்சி ஏன் மக்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருக்காது? ஓட்டா இங்க 1% கூட கன்வெர்ட் ஆகலையே. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி தனித்து நின்றுச்சா? ஏன் கூட்டணி வைக்கிறாங்க? அப்ப ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் கூட கூட்டணி பலங்களையும் அதன் மூலமாக வாக்குகளையும் தான் நம்பிதான் அவர்கள் இருக்கின்றார்கள். பாஜக இது வரைக்கும் இங்க ஆட்சியில இல்ல, கூட்டணி வைக்கல, பாஜக இங்க ஆட்சியில இல்ல. ஆனாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு கட்சி கடந்த காலையில் எடுத்த வாக்குகள் எவ்வளோ, இப்ப எடுத்திருக்கக்கூடிய வாக்குகள் எவ்வளோ, இந்த வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு அதிகரிச்சிருக்குன்னு சொன்னா அது மோடிஜி அவர்களுடைய வாக்கு, அது அண்ணாமலை அவர்களுடைய வாக்கு. பாஜக வளர வேண்டும் என்று தமிழர்கள் நினைக்கின்ற வாக்கா நீங்க கருத மாட்டீங்களா? அப்ப அந்த வாக்குகள் வாக்கு சதவீதத்தை நீங்க பொருட்படுத்த மாட்டீங்களா? எனவே பாஜகவை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். வெற்றி பெறக்கூடிய அளவிலே இன்னும் வாக்குகள் வரவில்லை. கட்சிக்குள்ள பிளவு தான் பாஜக வந்து வளர்ச்சி கொடுக்குது. எங்க பிளவு பண்ணோம்? அதிமுகவை பிளவு பண்ணது ஓபிஎஸும் எடப்பாடியாருமா, அல்லது டிடிவியும் எடப்பாடியாருமா, அல்லது இவர்களுக்குள்ளையா? மகாராஷ்டிரத்திலே கட்சியின் சார்பிலே பாஜக சிவசேனா ஒன்றாக நின்று மக்கள் மத்தியிலே வெற்றி பெற்றுவிட்டு கூட்டணியை உடைத்தது யார்? சிவசேனா, உத்தவ் தாக்கரே. கூட்டணியை உடைத்து பால் தாக்கரே அவர்களுடைய வரலாற்றில் காங்கிரஸோடு கூட்டணி சேர மாட்டோம் என்று உறுதியா இருந்தார். ஆனால் அதையெல்லாம் உடைத்து உத்தவ் தாக்கரே போய் கூட்டணி சேர்ந்தார். எனவே உடைத்தது உத்தவ் தாக்கரே, சிவசேனா. சிவசேனாவை உடைத்தது அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய அந்த கட்சியிலே அவர் எடுத்த முடிவுக்கு எதிரான நடவடிக்கை. நீங்க இது பிஜேபி பக்கம் திருப்பினா அது உங்களுடைய பிஜேபிக்கு எதிரான ஒரு பார்வை தான் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடியான கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க, தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க. இவ்வளவு பவர் இருந்தும் ஒரு நல்ல ஆளுமை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எதனால அவங்களுடைய ஓன் ஸ்டேட்லேயே வந்து கால் ஊனி நிற்க முடியும்? அதுதான் அங்கே ஏதோ மிகப்பெரிய தவறுகள் நடந்திருக்கிறது. அது இயந்திர கோளாறாக இருக்கலாம். என்ன? ஆமா, எந்திர கோளாறு நிச்சயமாக. நான் ஏற்கனவே பலமுறை எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலங்க. அண்ணன் ஜிஜி அவர்களா இருக்கட்டும், அல்லது அண்ணன் ஜிஜி அவர்கள் யாருக்கெல்லாம் ஆதரவா பேசுறாரா இருக்கட்டும், அந்த கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையாங்க? ஏங்க இது வரைக்கும் இவி மிஷின்ல இப்படிதாங்க இவங்க ஃப்ராடுத்தனம் பண்றாங்க, இவி மிஷின்ல இப்படிதாங்க ஹேக் பண்றாங்க, இவி மிஷின்ல இப்படிதாங்க ஃப்ராடுத்தனம் நடக்குதுன்னு ஏன் நிரூபிக்காமலே? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப இவர்கள் காரணங்களை தேடி அலைகிறார்கள், வெற்றியை நோக்கி அலையவில்லை. அதாவது நிறுவனம் செய்ய யாரெல்லாம் முன் வருகிறார்களோ அதை தவறும் பட்சத்தில் அவர்கள் மீது வழக்கு தொடுப்பேன் என்று சொன்னால் யாராவது வருவார்களா? இது உண்மையா இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் ஓபன் சேலஞ்ச் பண்ணிருச்சு. அதுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். சென்று நிறுவனம் செய்ய சென்றால் அதில் தவறும் பட்சத்தில் அல்லது அந்த இடத்திலே நிறுவனம் செய்வதற்கு காலதாமதமானால் உடனே அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வேன் என்று ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினால் யார் வருவார்? இதே அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளர் திரு பொன்ராஜ் அவர்கள் இதே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலே மக்கள் மத்தியில் அவர்கள் நிறுவனம் செய்தார்களா இல்லையா?
அது எல்லாம் யாருக்கெல்லாம் வாக்களிக்கிறார்களோ அதை உள்ள என்ன அங்கே ஏற்கனவே பதிவு செய்ய முடியுமா செய்து விட்டால் எத்தனை பேர் வாக்களித்தாலும் ஒரே சின்னத்தை நோக்கி பயணிப்பதாக ஆதாரத்தை காட்டினார்களா இல்லையா? இதுவே அங்கே அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்துக்கு சென்றால் அங்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கால தோய்வு நடந்தால் நேர தோய்வு நடந்தால் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சொன்னால் இவர் எப்படி அங்கே செல்வார்கள்? ஆகவே நான் கேட்பது, இந்தியா வல்லரசு நாடு இல்லை. இந்தியா வல்லரசு நாடு இல்லை. 2014 2024 வரைக்கும் மத்திய பாஜக அரசியல 50 ஆண்டு காலம் பின்னால் சென்று விட்டது இந்தியா. இவர்கள் சொல்லுகிறார்கள் இந்தியா முன்னேறி விட்டது, நீங்கள் அதை பார்த்தீர்களா, பொருளாதார வளர்ச்சி பார்த்தீர்கள். அவருடைய பொருளாதாரம் அல்ல, இந்திய மக்களுடைய பொருளாதாரம் வளர்ந்திருந்தால் இந்தியாவுடைய வளர்ச்சி. வெறும் அதானி அம்பானி வளர்ந்து விட்ட இது எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியாக பார்க்க முடியும்? அதாவது வல்லரசு நாடுகளே இந்த இவிஎம் மிஷினை வேண்டாம் என்று குப்பையில் தூக்கி இருந்த இந்த தருணத்தில் இவர்கள் இதை வைத்து தானே குப்பை கொட்டுகிறார்கள். இதுதான் பெருத்த சந்தேகம். காரணம், நீங்கள் இறைவனை வைத்து மட்டுமே ஆட்சி பிடித்த, இறைவனை வைத்து மட்டுமே எண்ணிக்கையில் அதிகரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் தோற்பதற்கு காரணம் என்ன? இதே தான் வந்து அண்ணாமலை எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாரு, எங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் மேல நம்பிக்கை இல்லை, சில இடங்கள்ல வந்து ரீ எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னாரு. இப்போ அதே மாதிரி அவருடைய ஓட்டு கணக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பூத்துல இருந்து ஒரே ஒரு ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. எப்ப ஒரு ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. ஒரு எலெக்ஷன் இதோட ப்ரூஃபோட போட்டிருக்காங்க. இப்போ கவுண்டிங்ல போனது ஒரு ஓட்டு தான் வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு நிலைமையில மக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பெரும் அதிருப்தி பாஜக மேலே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனாலும் அந்த இமேஜை எப்படிலாம் நம்ம வந்து புஷ் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாஜகவின் வளர்ச்சி தமிழகத்தில் வந்து நான் சொல்லியோ நீங்கள் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, மக்களுக்கு தெரியும் அது. ஸோ உங்களுடைய பார்வை. அதாவது இவி மிஷினை பற்றி அவர் சொல்கிறாரு, இவி மிஷினை வந்து பொன்ராஜ் அவர்கள் போய் அங்கே நிரூபித்தாருன்னு சொல்லி. எலெக்ஷன் கமிஷனில் போய் நிரூபிப்பதற்கு எந்த விதமான தண்டனையும், அதாவது நிரூபிக்கவில்லை என்றால் தண்டனை எல்லாமே கிடையாது. இவிஎம் மிஷினை பற்றி தவறாக பிரச்சாரம் செய்தீர்கள் என்று சொன்னால் நடவடிக்கை எடுக்கப்படுமே தவிர, நீங்கள் உண்மையிலேயே ஆய்வு செய்து அதிலே தவறு செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஓப்பனாக சேலஞ்சு கொடுத்தாங்க. எலெக்ஷன் கமிஷன் இங்கே யாருமே போகல, இன்று வரை நிரூபிக்கப்படவில்லை. நிரூபிக்கப்படாததை பற்றி அண்ணன் பேசினார் என்று சொன்னால் அவர் மீது கூட நடவடிக்கை பாயும் என்பது அச்சுறுத்தல். மக்கள் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே எந்த அளவுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் என்று சொன்னால் நீதிமன்றத்தினுடைய நேரத்தை நீங்கள் வீணடித்தீர்கள் என்று சொல்லி அவருக்கு அபராதம் போடுகிறார்களா அல்லவா? அப்ப அதுனா அபராதம் போடுவது என்பது தவறா? நேரத்தை வீணடிக்க கூடாது என்பது போலதானே தவிர இவர் அச்சுறுத்தல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாஜகவை பொறுத்தவரை இங்க தமிழகத்துல வளர்ந்திருக்கிறதா அல்லது வந்து தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக சில குளறுபடிகள் இருந்ததாக அண்ணாமலை பேசியதனுடைய அர்த்தம் என்னன்னா, வாக்காளர்களை போய் வந்து சேர்க்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா குளறுபடி நடந்துச்சு. தமிழகத்திலே பல ஆயிரம், இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு 50,000 20,000 வாக்குகள் வந்து தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட இந்த பகுதிகளிலே இந்த தெருக்களிலே யார் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பது தெரியும். அப்ப அந்த திமுகவும் இங்க இருக்கக்கூடிய மாநில தேர்தலில் இருக்கக்கூடிய மாநில அரசு அதிகாரிகள் தான் போய் என்ன பண்றாங்க, ஆய்வு நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தினுடைய தமிழ்நாட்டில் உங்களோட போட்டியார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு போட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று நீங்க ஓட்டுல கம்மியா இருக்கீங்க. அப்படியா சார்? நாம் தமிழரோட கம்மியா இருக்குனாக்க ஒரு இடத்துல அதிமுக வந்து நாம் தமிழரோட கன்னியாகுமரியில கம்மியா இருக்கு. அப்ப அதிமுக சாதாரண கட்சி தான் சொல்லிட்டு ரெண்டாவது ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் மாறுபடலாம். நீங்க திமுக வந்து தேமுதிக வந்து 29 இடங்கள்ல எம்எல்ஏவா இருந்தாங்க. 22 இடங்கள்ல தான் 2011 எம்எல்ஏக்களா திமுக இருந்துச்சு. அப்ப திமுக தேமுதிக விட சாதாரண கட்சி சொல்லுவீங்களா? அது அதிமுக கூட்டணி சார். நான் அதிமுக கூட்டணியாக இருந்தா அப்ப திமுக தனித்து நின்னுச்சா? நான் கேட்கிறேன், 2011 திமுக தனித்து நின்னுச்சா? திமுக கூட்டணி அமைக்கலையா? எனவே நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கட்சிகளும் சட்டசபையில நீங்க இதுவரை நீங்க திமுக ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. திமுக கூட்டணி அமைக்காமல் என்ன கேட்கறேன்னா, கூட்டணி கட்சிகள் இல்லாமல் இப்ப 2014 பாத்தீங்கன்னா தனித்து அதிமுக நின்னுச்சு பாராளுமன்ற தேர்தல். அந்த மாதிரி நின்று திமுக வரலாற்றுலயே இல்ல, வரலாறே இல்ல திமுகவுக்கு. எனவே நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி கூட்டணிகளை மூலமாகத்தான் வந்து இது ஒவ்வொரு இடங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு மாறுபடும் சார். பாஜக சில இடங்கள் கம்மியா இருக்கும், பல இடங்கள் அதிகமா இருக்கும். அதிமுக 4வது இடம் வந்திருக்குன்னா நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் அது கன்னியாகுமரியில 3 தொகுதியில் இது வரைக்கும். அப்ப 4வது இடம் வந்திருக்குன்னா அது மிகப்பெரிய அளவில் அதிமுக எடப்பாடியார்கள் ஆய்வு செய்யணும். அதிமுக கொண்டு போய் திமுக விட்டு அடகு வச்சுட்டாரா, அல்லது அதிமுகவை வந்து அழிக்கிறதுக்கு அவர் முடிவு பண்ணிட்டாரா, அல்லது அதிமுகவும் திமுகவும் எடப்பாடியாரும் கூட்டணி வச்சுட்டாங்களான்ற மாதிரி தான் மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, தொண்டர்கள் யோசிப்பாங்க, அதிமுக தொண்டர்கள். புரியுதுங்களா? நீங்க வந்து பிஜேபி வந்து நல்ல முறையில் பல இடங்கள்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2ஆம் இடத்தை மத்திய சென்னையில் 2ஆம் இடம் சார்.
மத்திய சென்னையில தென்சென்னையில 2ஆம் இடம். சென்னையில திமுகவுக்கு அடுத்த நிலையில இருக்கிறது பாஜக. பாமகவினுடைய வாக்குகள் சென்னையில பெரிய அளவுல இல்ல. பாஜகவினுடைய வாக்குகள் தான் அதுல பாத்தீங்கன்னா 80% வரும். பாமகவினுடைய வாக்குகள் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில பெரிய அளவுல இருக்காது வாக்குகள். நீங்க சட்டசபையினுடைய பாஜக வந்து வளர்ந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா வந்திருக்கு. எப்படி வளரணும்னு சொல்ல முடியும்? நீங்க 20% வாக்குகள் 18ல இருந்து 20% வாக்குகள் கண்டிப்பா பெறுங்க. அதே கூட்டணியில் தான் ஈரோடுல நின்னீங்க. 5% சார், நீங்க ஒவ்வொரு தொகுதி வாரியா, ஒவ்வொரு வார்டு வாரியா, ஒவ்வொரு பகுதி வாரியா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தொகுதி எக்ஸாம்பிள் சொன்னீங்க, நான் ஒரு தொகுதி எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே கூட்டணியில் தான் தமாகவோட நின்னீங்க. தமாக நிக்குதுங்க. தமாக அங்க 4வது இடம் வந்திருக்குது. உண்மையிலேயே சொல்ல போனாக்க நாம் தமிழர் 3வது இடம். நான் சொல்றேன், அங்க இருக்கக்கூடிய வேட்பாளரை பொறுத்து நீங்க அதுல இருக்கக்கூடிய மற்ற, அதாவது பாஜக பாமக காரர்கள் கூட அதுக்கு ஆதரவு வாக்களித்தவர்கள் கூட தமாகவுக்கு வாக்களிக்காமல் அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கலாம். அங்க ஆற்றல் அசோக் இருக்கிற ஈரோடுல அவர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு செல்வாக்கு மிக்கவர். எனவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்ன பண்ணுவாங்க, அவருக்கு வாக்குகளை அங்க தந்திருக்கலாம். இப்படி சில ஸ்ட்ராட்டஜிகள் மாறலாம். ஆனால் பொதுவாக நான் என்ன சொல்றேன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு 5% தான் பாமக ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அவங்க வாங்கி இருக்கிறது. இப்போ 5%க்கு மேல பாமக இல்ல. அப்ப 1% 2% தான் ஓபிஎஸ்க்கு வரும், டிடிவிக்கு வரும். மேக்ஸிமம் 8% ஓட்டு தான் வந்து பாஜக அல்லாத கூட்டணிகளுடைய ஓட்டு. 8%க்கு அபவா வரக்கூடிய அத்தனை ஓட்டுமே, அத்தனை வாக்கு சதவீதமே பாஜகவுக்கான ஓட்டு. இதுல பாஜகவுக்கான வாக்கு 3 முக்கியமான தொகுதிகள் நம்ம வந்து பேசுறோம். ஒன்னு நீலகிரி, இன்னொன்னு தென் சென்னை, இன்னொன்னு வந்து கோயம்புத்தூர். ஏன்னா தமிழக பாஜகவின் பெயர் எடுத்தாலே இவங்க 3 பேரோட பேர் தான். தமிழிசை சவுந்தரராஜன், எல்முருகன் அண்ட் அண்ணாமலை. இவர்கள் 3 பேர் நின்ற தொகுதி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இல்ல சில இடங்கள்ல 3வது இடத்துக்கும் தள்ள சார் சொன்ன மாதிரி. இப்போ இந்த 2-3 இந்த தள்ளுமுள்ள எப்படி பாக்குறீங்க? பாஜகவின் வளர்ச்சியா வீழ்ச்சியா? முதலில் மாநில தலைவர் திரு அண்ணாமலை என்ன சொன்னார்கள், நாங்கள் வெற்றி பெறுவோம், 10 தொகுதி குறைவில்லாமல் வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். 15 என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு தேர்தலில் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு என்ன சொல்லுகிறார்கள், இதே அண்ணாமலை அவர் என்ன சொன்னார், வெற்றியால் தோல்வியா முக்கியம் இல்லை, வாக்கு சதவீதம் தான் முக்கியம். சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, மதிப்புக்குரிய மோடிஜி அவர்கள் டி நகர் பகுதியிலே அந்த ரோடு ஷோக்கு வருகிறார். ஒரு குறிப்பிட்ட நேரம் அங்கே அந்த நேரத்துக்கு காவல்துறை அனுமதி வாங்குகிறார்கள். ஆனால் அங்கே யாருமே மக்கள் இல்லாதனால் அந்த நேரத்துக்கு முன்பாக முடித்து விட்டு செல்கிறார்கள். இதுதான் தமிழகத்தினுடைய சேலம் திமுக மாநாடு. ரொம்ப அற்புதமான கூட்டம். சரி, சேலம் திமுகவில் கூட்டமே இல்லாத போல உங்களை பாரிக்கு வைத்துக் கொள்ளலாம். பாஜக அலைக்கடல திரண்டு வரக்கூடிய கூட்டமாக பார்க்கலாம். ஆனால் இப்ப வெற்றி யாருக்கு கொடுத்திருக்கிறார்கள்? கூட்டம் இல்லை, உங்கள் பாரிய கூட்டம் இல்லாத திமுக நீங்கள் சொல்லக்கூடிய கூட்டமாக பாஜக இருக்கா? திமுகவிற்கு தானே. ஆகவே அங்கொன்று இங்கொன்றுமாக நவீன தொழில்நுட்பம் இந்திய அளவுல பாஜகவுக்கு 240 இடங்கள் மேல கொடுத்திருக்காங்களே, அங்கதான் இந்தியாவுல பாஜக விரும்புகிறது இல்லை. அங்கதான் பிரச்சனை. அங்கதான் ஈவிஎம் வைத்து குற்றம் சுமத்துகிறோம். நீங்கள் நாட்டு மக்கள் செய்த நன்மைகளை பட்டியலிட முடியுமா? பிரதமர் எங்கெல்லாம் என்னென்ன மாநிலத்துக்கு சென்றார், இந்த தேசத்திற்கு நான் செய்த நன்மைகளை 10 ஆண்டு காலத்துல பட்டியலிட்டு சொன்னாரா? நிச்சயமாக இல்லை. 1 மணி நேரத்துக்கு மேல பேச்சுகள் அந்த மாநிலத்திலே திட்டங்களை பத்தி தான் பேசிருக்கோம். திட்டங்கள் இல்லையா, வெறும் பிரிவினவாத அரசியல், மொழி அரசியல், இறைவன் மதத்தை வைத்து பேசக்கூடிய அரசியல், இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் மீது ஊழக்கூடிய அந்த வெறுப்பு பிரச்சாரங்கள், இதை வைத்து தான் பேசினார் ஒழிய நரேந்திர மோடி ஆகிய நான் இந்த நாட்டு மக்களை 10 ஆண்டுகள் செய்த நன்மைகள் என்று பட்டியலிட்டு பேசினாரா? ஒன்றுமே இல்லை. அதை வைத்துதான் அவர்களுக்கு பாஜக பாருங்கள், அந்த தேர்தலுடைய அறிக்கையில் கூட பெரிதாக மக்களுக்கு பெரிய வாக்குறுதி கொடுத்திருக்க மாட்டாரு. அவர்களுக்கு நன்றாக தெரிந்து படு தோல்வி சந்திக்க போகிறோம் என்று சொல்லி, ஆனாலும் கூட வரையா, ஆனாலும் கூட இவன் மிஷினை வைத்து அங்கொன்று இங்கொன்றுமா ஏதோ தில்லுமுள்ளு செய்ததாகத்தான் உள் மனது நமக்கு பதறுகிறது. நீங்கள் எப்படி வேணுமாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் கூட இந்த நிகழ்ச்சியின் வாயில கேட்கிறேன், அங்கே ஒரு சில இந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய திரு சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஆகட்டும், இன்னும் எண்ணற்ற மாநில கட்சிகள் தயவு கூர்ந்து நாட்டு நலனை பாதுகாக்க, இந்திய நாட்டு மக்களை பாதுகாக்க தயவு கூர்ந்து காங்கிரஸ் கூட்டணி வைத்து காங்கிரஸ் ஆட்சி மலருவதற்காக இவர்கள் எல்லாம் முன் வந்தால் இந்த நாட்டை பாதுகாக்க முடியாது. குறைஞ்சபட்சம் என்னுடைய கருத்து நேயர்கள் மத்தியில். இப்போ நம்ம வந்து ஒரு சில முக்கியமான தொகுதிகள்னு பார்த்தோம்னா, நாம் தமிழர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து கள்ளக்குறிச்சி, அப்புறம் வந்து கிருஷ்ணகிரி, இந்த 2 தொகுதிகள். அப்புறம் வந்து டெல்டாவில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து பார்த்தோம். பட் ஆனால் அந்த இடத்துல கூட நம்ம 3rd
அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு தள்ளப்படுறோம். அண்டு ஓட்டு சதவீதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உயர்வு இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஆனால் வெற்றி வாகையை சொல்கிறதுக்கு நம்ம 2வது இடம் கூட டச் பண்ணலையே அப்படின்னு ஒரு பார்வை. அப்படிலாம் இல்லை. இது வரைக்கும் வந்து அதாவது நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் தூத்துக்குடியில் 2வது இடத்துல தான் இப்போயே நிற்கிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. 2வது இடத்துக்கு வந்து வெறும் 2000-3000 வாக்குகள் தான் டிஃப்ரெண்டில் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 2 தொகுதியில் 2வது இடத்துல இருக்கிறோம்ன்றது அது இந்த பெரும் கட்சிகளுக்கு மத்தியில், இந்த இருபெரும் தேசிய கட்சிகள், இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மத்தியில், இந்த பணபலத்துக்கு மத்தியில் இங்கே ஒரு 2வது இடத்துல இருக்கிறோம். கிட்டத்தட்ட 8 தொகுதிகளில் வந்து 3வது இடத்துல இருக்கும்ன்றது ஒரு பெரிய விஷயமா நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு விஷயம் நான் சொல்லும் பொழுது, உண்மையிலேயே திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவை இந்த தமிழ்நாட்டிலிருந்து அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்திருப்பாரானால் இன்னைக்கு பல தொகுதியுடைய ரிப்போர்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னா, அதிமுகவுடைய ஓட்டும் பாஜகவுடைய ஓட்டும் சேர்ந்திருக்குமாயானால் இன்னைக்கு வந்து திமுக வந்து தமிழகத்தில் இந்த 40க்கு 40 ஸ்வைப் அடிக்கிற வாய்ப்பு இல்லாமல் ஒரு 20 தொகுதிகள் கீழே குறைஞ்சிருக்குமோ, ஒரு 20 தொகுதிகள் இந்த கூட்டணி வெற்றி பெற்ற வாய்ப்பு இருக்குமோ இருக்கு. அப்போ ஒருவேளை என்ன சந்தேகம் வருகின்றதுன்னா, ஒருவேளை அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் என்ன சொல்றது பின்புற அரசியல்னு சொல்ற மாதிரி ஏதாவது உள்ள அரசியல் இருக்கின்றதா? ஏன்னா அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி உடைஞ்சதுல முக்கிய பங்காற்றியது திரு அண்ணாமலை அவர்கள் தான். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வந்து, ஏன்னா அதிமுக காலி பண்ணி ஆகணுன்றதுல முக்கிய பங்கு வகிச்சவர் அவர் தான். ஏன்னா அமித்ஷா எவ்வளோ முயற்சி பண்ணியும் மோடியே நேரடியாக முயற்சி, தமிழகத்தில் இருக்கின்ற மூத்த பாஜக தன்னோட விருப்பம் என்னவா இருந்துச்சு, திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர் வெளிப்படையாக சொல்கிறார் அம்மையார் வானதி சீனிவாசனை பார்த்து, நீ எப்பொழுதுமே எஸ்பி வேலுமணியோடு நீ இருக்கும் வரைக்கும் தான் உனக்கு சேஃப் என்றால் என்ன வார்த்தை, உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு பெரிய வார்த்தையை ஒரு ஆளுநர், ஒரு மூத்த தலைவர் பயன்படுத்துகிறார். அப்பேற்பட்ட மூத்த தலைவர்கள் எல்லாம் அதிமுக கூட்டணியை தான் பாஜக மூத்த தலைவர் விரும்பினார்கள். ஆனால் அண்ணாமலை தன்னுடைய தனித்த செயல்பாட்டின் முக்கியமாக வெளியே உடைத்து வந்து தனித்து ஒரு கூட்டணி அமைத்து செயல்பட்டார். இது வந்து இந்த ஓட்டு பிளவை ஏற்படுத்தி இப்போ திமுக கூட்டணி எளிதில் வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா என்னுடைய கேள்வி என்னன்னா, நாங்கள் நாம் தமிழர் கட்சி தனித்த கோட்பாடுன்னு இயங்குகிறோம், திராவிட கட்சியில் கூட்டணி கிடையாது. நீங்க தான் வந்து கடந்த 2019 அதிமுகவோட கூட்டணி வைக்கிறீங்க, 2021 அதிமுக கூட்டணி வைக்கிறீங்க, வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவை ஊழல் கட்சின்னு அண்ணாமலை விமர்சிக்கிறாரு. அதே அதிமுக கூட 2021 இருக்கும்போது அதிமுக ஊழல் கட்சி இல்லையா, 2019 ஊழல் கட்சி இல்லையா? அப்ப இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு IAS அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர், விருப்ப ஓய்வு பெற்றவர், அப்படிப்பட்ட நபருடைய ஒரு நிலைப்பாடு என்ன தன்மையில அவர் செயல்படுறாரு? இங்க வந்து அண்ணாமலை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார், பாஜக தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. இதை நம்ம வெளிப்படையா பேசி ஆகணும். 15 தொகுதிகள் வெற்றி பெறுவோம், 10 தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நாங்க வாக்கு சதவீதம் நாங்கள் முன்னேறது சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வாக்கு சதவீதத்தை முன்னேற்றுவதுதான் எங்களுடைய குறிக்கோள்னு சொல்லிடுவோம். நாம் தமிழர் கட்சி தெளிவாக சொல்கின்றது, 2024 தேர்தல் என்பது எங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துவது. 2026 நம்முடைய இலக்கு. ஏன்னா நீங்க நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், இந்திய நாட்டு தேர்தலிலே இந்த தேர்தலிலே ஒரு கட்சியினுடைய சின்னத்தை இழந்ததுனால நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சின்னத்தை இழந்து மிக கடுமையான சட்ட போராட்டத்துக்கு பின்பாக 20 நாட்களுக்கு முன்பாக, தேர்தலுக்கு 20 நாட்களுக்கு முன்பாக தான் எங்களுக்கு சின்னமே கிடைக்க வருகின்றது. அந்த சின்னத்தை கொண்டு சேர்ப்பதிலே நாங்கள் மிகப்பெரிய சவால்களை சந்தித்தோம். அப்படி இருந்துமே நீ நாம் தமிழர் கட்சி பல தொகுதியில் 2வது இடத்துல இருக்கு, கிட்டத்தட்ட 8 தொகுதிக்கு மேல 3வது இடம் இருக்கு, பல தொகுதியில பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றுக்கிட்டு இருக்கு. அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அடிப்படை இப்ப வரைக்கும் எங்களுடைய கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழ் வெளிந்திருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9% நாம் தமிழர் கட்சி தாண்டிடுச்சு. அப்போ நாங்கள் 8% தாண்டினால் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். 9% மாறிவிட்டது. இது நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். இது கிட்டத்தட்ட இந்த லீடு அப்படியே போனால் ஒரு 12% கிட்ட போயிருன்னு நினைக்கிறேன். பிஜேபி தனித்து அந்த 23 தொகுதியில் பிஜேபியோட தாமரை சின்னம் தனித்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு பின்பாக சென்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் விட்ட சவால் நிறைவேற போகின்றது. அண்ணாமலை தோற்கடிக்கப்பட்டார், பிஜேபி தோற்கடிக்கப்பட்டது. அப்ப இந்த மண்ணில் பிஜேபியை தோற்கடிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக யார் இருக்கிறார் பார்த்தா தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சியும் தான் இருக்கின்றது. இதில் நம்ம தெளிவா இருக்கும். தனிப்பெரும் கட்சியாக நாங்கள் ஆமா வந்து இப்போ 9% போயிட்டோம். நீங்க பிஜேபியை விட உங்களுடைய ஓட்டு சதவீதம் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? கட்டாயம். அதுதான் தெளிவாக சொல்றேனே, பிஜேபின்ற தனித்த ஒரு அந்த 23 தொகுதியில் தாமரை சின்னம் போட்டியிட்டு அந்த ஏன்னா எங்க அண்ணன் செந்தில் சீமான் அதை தான் இதுவா சார் நிறைய சவால் என்று விடும் பொழுது பாஜகவை விட நாங்கள் குறைவாக பெற்றால் நாங்கள் கட்சியை கழிச்சிருந்தோம். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட இப்போ நிலவதிக்கே நாங்கள் பாஜகவை தாண்டி விடுகிறோம். ஏன்னா பல தொகுதிகள் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 8 தொகுதிகளில் குறிப்பாக 3வது இடத்துல சொல்லிட்டு அதில் 5 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய தாமரை சின்னம் போட்டியிட்ட தொகுதியில் தான் நாங்கள் வந்து 3ஆம் இடம் இருக்கோம். அப்ப அந்த இடத்துல பாஜக எங்களுக்கு பின்னாடி தான் இருக்குது, பின்புலத்து தான் இருக்கு, பின்னாடி தான் இருக்குன்றப்ப இன்னும் ஒரு சில தொகுதியில் நெக் டு நெக்ல தான் நிக்கிறோம். எந்தெந்த தொகுதிகள் கேக்குறீங்களா? பாஜக போட்டியிடுற இடம் இல்லையா? இல்ல, பாஜக போட்டியிடுற இடங்கள் 4-5 தொகுதி நிக்கிறோம். மீது 3 வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடுகிற ஸ்ரீவரம்புத்தூர், நாகப்பட்டினம் மட்டும்தான், ஈரோடு இல்ல ஈரோடு தமாக
அதான் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடுகின்ற 3, அதுக்கப்புறம் திருச்சி அமமுக போட்டியிடுற திருச்சி, இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடுறது, அப்புறம் இந்த இவங்க தாமரை சின்னம் நிற்கிற சிவகங்கையில கூட நாங்க 3 இல்ல சிவகங்கையில நெக் டு நெக் போய்கிட்டு இருக்கு. சிவகங்கையில 70,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு நம்ம தேவநாதன் யாதவ். ஆமா நாங்க 69 சில்லறையில இருக்கோம். நெக் டு நெக் போய் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் காலையில டிவியை போட்டதுலேருந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து இந்த நெக் ஆன் நெக் போட்டி, அதாவது இந்த இருமுனை போட்டின்றது ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ காங்கிரஸ் வந்து 230+ போயிட்டு இருக்கு, அண்ட் பிஜேபியோட கூட்டணி வந்து 290+ போய்கிட்டு இருக்கு. யார் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? எந்த கட்சி யாருடைய சற்று முன்னதா வந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்க்கும்போது பேசும்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது ஆந்திராவினுடைய முதலமைச்சராக பதவியேற்க இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு வெளிப்படையாக அழைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கூட்டணி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பீகாருடைய முதலமைச்சராக நிதிஷ்குமார் யாதவ் கிட்ட அதே சரத்பவார் ஐயா வந்து தொலைபேசி மூலமாக தங்கள் கூட்டணிக்கு அழைத்ததாக தகவல் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அங்க என்ன பேசப்பட்டுச்சு, இப்ப நிதிஷ்குமார் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு, சந்திரபாபு நாயுடு என்ன நிலைப்பாடு எடுக்க போராடுறதை பொறுத்துதான் இந்தியாவில் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மையாக வெளிவரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குமானா வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கின்றன. ஏன்னா இவர்கள் 2 பேரும் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்றது மிக முக்கியமான. ஏன்னா அந்த நெக் டு நெக்ன்றது ரொம்ப டவுன் ஆகுது, ஏறவும் செய்யுது. அதுல குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாஜக 293 தொகுதிகள் முன்னிலையில் போடுறதுல அதுல பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா ஒரு 45 தொகுதிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப வாக்கு சதவீதம் ஒரு 10,000க்கு மேல தான் முன்ன பின்ன போய்கிட்டு இருக்கின்ற மாதிரி தகவல்கள் வருது. அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது கூடவும் செய்யலாம், பாஜகவுக்கு குறைவும் செய்யலாம். அப்ப தனிப்பெரும்பான்மையாக பாஜக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது, முடிஞ்சு போச்சு. அப்ப கூட்டணி ஆட்சியை தான் பாஜக அமைக்கும் பட்சத்தில் அதில் நிதிஷ்குமார் என்ன செய்ய போகிறார், சந்திரபாபு நாயுடு என்ன செய்ய போகிறார், இவர்கள் இருவரும் கையில தான் இன்னைக்கு நாளைய இந்தியாவின் பிரதமர் யார் என்பதை கையில் இருக்கின்றது. இவர்கள் நிலைப்பாடு என்ன என்பதை பொறுத்து தான் இருக்கின்றது. அப்ப இது மிகப்பெரிய பாஜகவுக்கு அடியா அடி இல்லையா? நாங்கள் 400 தொகுதிகள் வெற்றி பெறுவோம், 350 பாஜக தனித்து வெற்றி பெறுவோம் எல்லாமே பேசிட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆட்சி அமைக்க போராட வேண்டிய நிலைமையில ஒரு பார்வை வைக்கிறார். தனிப்பெரும்பான்மை ஏன் கொண்டு வர முடியல? இது அப்படியே ஒரு பக்கம் வைங்க. கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆனால் அந்த கட்சியால் 100 எம்பிக்களை கூட பெறுவதற்கு இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை தாண்டி அவர்களே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் மற்ற கட்சிகள், தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், மாநில கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், 100 வருஷத்துக்கு பழமையான கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள், அவர்கள் மற்ற கூட்டணி கட்சிகளை நம்பித்தான் இன்றைக்கு இந்த இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கேரளாவில் மட்டும்தான் அவர்கள் தனித்து நின்று அவர்கள் அங்கே ஒரு 10 இடமோ 12 இடமோ 15 இடமோ வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். மீதி இடங்களில் எல்லாம் கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு 20 இடத்தை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். மாநில கட்சிகளில் பார்த்தோம்னு சொன்னாக்கா அங்கே அகிலேஷ் யாதவனுடைய கட்சி எஸ்பி கட்சி தான் பார்த்தீங்கன்னா 35 அந்த அளவிலே அவர்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்த நிலையில பார்க்கும் என்று சொன்னால் இங்கே திமுகவின் சார்பிலே மமதா பானர்ஜி 30 இடங்களில் வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 20 இடங்களில் மாநில கட்சிகள் வந்திருக்கிறது. 100 தாண்ட முடியாத கட்சி காங்கிரஸ் கட்சியா இருக்கு. 30-40 தாண்ட முடியாத கட்சிகளா மாநில கட்சிகள் இருந்துட்டு இருக்கு. ஆனால் 240 எம்பிக்களை பெற்றிருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி வளராத கட்சி. அதை மக்கள் ஏற்கவில்லை. மக்களை ஏற்காத கட்சியா பாஜக இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது இவங்க யாருமே 400 அப்படின்னு ஒரு ராகுல் காந்தி பிரதமர் ஆவாரு, நாங்கள் பிரதமர் வேட்பாளரை முடிவு செய்வோம், நாங்கள் ஜெயித்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம்னு சொன்னாங்களே. இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிட முடியுமா? இன்னும் 1 வார காலத்தில் தெரிந்துவிடும். எனவே ஒவ்வொருவரும் இப்ப ராகுல் காந்தியை முன்னிறுத்துவார்கள், பல தேர்தல்களில் முன்னிறுத்துவார்கள். முன்னிறுத்துவதெல்லாம் தாண்டி இங்கே நாங்கள் 240 பெற்று இருக்கின்றோம். நீங்கள் அதை சாதாரணமா எடுத்துடக்கூடாதுல்ல. உங்க பார்வை மக்கள் அவ்வளவு பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். வெற்றி பெறுவதற்கான அத்தனை அனுகூலமும் நமக்கு கிடைச்சிருக்கு. மக்கள் ஒரிசால மாநிலத்தை ஆட்சி பிடிச்சிருக்கு சார். பாஜக வளரலன்னு எப்படி சார் சொல்றீங்க? மக்கள் இந்தியா முழுவதும் வாக்களித்து தான் இருக்கிறார்கள். ஆனால் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் சொன்னால் மத்திய பாஜகவிற்கு வாக்களிக்கவில்லை. இங்குதான் அந்த வாக்குகள் தான் மிகப்பெரிய பிரச்சனை. யாருக்கு பதிவு செய்தார்கள், எங்கே போய் பதிவு ஆகி இருக்கிறதுன்னு தான் பெருத்த பிரச்சனையாக இருக்கிறது. இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே பதிவிட்டது போன்று எத்தனை முறை கேட்டேன், நான் ஒத்த கருத்து பேசுகிறேன். தமிழகத்திலே சொல்லட்டுமா? இந்த நாடு முழுவதும் இந்த நாட்டு மக்கள்
நிச்சயமாக நீங்க ஏற்கனவே பதிவிட்டது போன்று இங்கே நிதிஷ்குமார் அவர்களோ அல்லது சந்திரபாபு நாயுடு அவர்களோ இன்னும் இதர கட்சிகள் எல்லாம் கூட காங்கிரஸோடு பயணித்து ஒருமித்த கருத்தோடு முடிவு செய்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். எனக்கு இது தவிர இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வேறு ஏதாவது வார்த்தைகள் வரவில்லை. அது மட்டுமல்ல, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் நாங்கள் 2ஆம் இடம் வந்தோம் 3ஆம் இடம் வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். வந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? கூட்டணி ஆட்சி அமைந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து ஈழத்தமிழர்கள் மிச்சம் மீதி இருக்கிறவர்களும் அங்கு படுகொலை செய்யப்பட வேண்டும், அவர்கள் எப்படி அங்கு இருக்கலாம், அவர்கள் வாழவே கூடாதுங்கிறதுக்காக காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி அமைக்கணும் திமுகவினுடைய ஆதரவாளர் ஜிஜி பேசலாம். ஆனா தமிழர்கள் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்றைக்கு காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னாக்க, திமுக இருக்குன்னு சொன்னாக்க, இன்றைக்கு கூட்டணியின் மூலமாக இங்கு வெற்றி பெறுகிறார்கள் தவிர இன்றைக்கு அதிமுக பிஜேபி ஒன்றாக சேர்ந்திருந்தால் இது தலைகீழ மாறி இருக்கும். இல்லை, அண்ணன் வந்து அப்படியே வாழைப்பழத்தில் அப்படியே ஊசி சொருகிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி என்றால் அதை கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்தது அன்றைய எதிர்க்கட்சியாகின்ற பாஜக. 80 காலகட்டங்களில் ஆதரவாக பாராளுமன்றத்தில் பேசிய பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாயினுடைய கட்சி பாஜக. சொல்கிறேன் என்றால் பாராளுமன்றத்தில் பேசுவது எப்படி, திட்டங்களை கொண்டு வந்து அந்த மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு பாஜக என்ன செய்தது? சகோதரரே, பழநெடுமாறன் அவர்கள் 2004 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தொடர்ந்திருந்தால் ஈழத்தமிழர்களுக்கு இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்கிறது என்று சொல்லி ஈழத்தமிழர்களுக்கான மிகப்பெரிய அளவில் அவரை பத்தி பேசலாம், தனிப்பட்ட நபரை பத்தி பேச நிறைய பேசலாம். அவர் நிலைப்பாடுகள் நிறைய மாறுபாடுகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்துல, அவங்க நிலைப்பாடுகள் இருக்காங்க. அந்த நிலைப்பாடுகள் நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் வெட்ட வெளிச்சமாக கேட்கிறேன். நீங்க ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க ரொம்ப தெளிவா ஒண்ணு சொல்லணும்னா, எந்த காலத்திலையுமே காங்கிரஸாலேயோ பாஜகலையோ தமிழர்களுக்கு நலன் கிடையவே கிடையாது. காவிரி பிரச்சனை எடுத்துக்கோங்க, முல்லை பெரியார் பிரச்சனை எடுத்துக்கோங்க, இவங்க 2 பேரோட நிலைப்பாடு என்ன? நிலைப்பாடு ரொம்ப தெளிவு. மேகதாது அணை கட்டக்கூடாது என்று சொல்லி நிலைப்பாடு. சரி, கர்நாடகாவில் இருக்கும்போது திரு அண்ணாமலை பேசுவார், காவிரி என்பது கர்நாடகருக்கு சொந்தமானது, கன்னடர்களுக்கு சொந்தமானதுன்னு பேசுவார். தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே இது தமிழர்களுக்கு சொந்தமானது பேசக்கூடாது. ரொம்ப தெளிவாக நீர்வளத்துறை அமைச்சர் மேகதாதுவிலே அணை கட்டுவதற்கு காங்கிரஸ் அங்கு நிலைப்பாடு எடுக்கலாம், இங்கு நிலைப்பாடு எடுக்கலாம். காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சி இருக்கும் போது அவர்கள் அணைகள் கட்டுவதற்கு அனுமதித்திருக்கலாம். மேகதாது அணையை தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் அவர்கள் அனுமதி இல்லாமல் கட்ட அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. சார், கர்நாடகா வந்து எம்பிகள் தேவையா, தமிழ்நாட்டில் எம்பிகள் தேவையா? கிடைச்சிட்டு இருக்கா? ஆனாலும் கூட தமிழக நலன் கருதி மத்திய பாஜக அரசு முற்பட்டுருக்குன்னு சொன்னா நீங்க அதை எப்படி எதுவுமே செய்யணும்னு சொல்ல முடியும்? அது அண்ணன் வந்து சத்தமா பேசினா எல்லாமே உண்மையா உண்மைதானே. நான் சொல்றது தவறு சொல்லுங்க பாப்போம். இல்ல, பாஜக கர்நாடகா பாஜக நிலைப்பாடு என்ன சார்? ஒவ்வொரு மாநில பாஜகவை நீங்க மத்திய பாஜகன்னு சொன்னீங்க. இப்ப பாஜக என்பது மத்திய தேசிய கட்சி, மாநில கட்சி இல்ல. சரி, உங்க மாநிலத்துல அண்ணாமலை நிலைப்பாடு என்ன? உங்க மாநிலத்துல அண்ணாமலை நிலைப்பாடு என்ன? கன்னியாகுமரியில அண்ணாமலையோட நிலைப்பாடு என்ன? அது பதில் சொல்லுங்க. சரி விடுங்க, நீங்க கர்நாடக பாஜக விடுங்க. அண்ணே, நீங்க அண்ணாமலையோட நிலைப்பாடு. அண்ணாமலை நிலைப்பாடு மேகதாதுல அணை கட்டக்கூடாது. எப்படி? அப்ப கர்நாடகாவுக்கு போனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு சொல்லுங்க? அவர் வந்து கர்நாடகத்துல இருக்கும் பொழுது காவிரி நதி கன்னடர்களுக்கானதுன்னு பேசவே இல்லையா? ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அப்படி கொடுக்கவே இல்லையா? அப்படி கொடுக்கவே இல்லையா? கன்னடர்களுக்கோ தமிழர்களுக்கோ ஆனதல்ல, இது பொதுவான. நான் சொல்லல அண்ணே, நான் பேசல. அண்ணாமலை பேசுறாரா இல்லையா? பேசல. நிரூபிச்சு காமிக்க. ஏகோபித்தமா நம்ம வந்து இப்போ நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்குவாரு அப்படின்றத ஒரு அறிக்கையாவே நம்ம நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அண்ணாமலை ஜெயிப்பாருன்னாங்க, அவர் தான் வந்து மத்திய அமைச்சர் ஆவாரு அப்படின்ற அளவுக்குலாம் பேச்சு இருந்தது. ஆனா இன்னைக்கு அண்ணாமலையோட நிலை, ஏன் அவர் 2வது இடத்துக்கு தள்ளப்படுறார்? உங்கள் பார்வை. அதாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சொன்னேன், எனக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் கட்சின்னு பார்க்கும் பொழுது நம்ம கொள்கை ரீதியாக பல கட்சிகள் வேறுபாடு இருந்தாலுமே ஒரு அரசியல் கட்சியினுடைய மூத்தவர்களை மதித்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா தனிப்பட்ட முறையில் பாஜகவில் இருக்கின்ற பல தலைவர்களோடு நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு நட்பு ரீதியான இருக்குது. நம்ம எல்லா கட்சிகளையுமே திமுக இருக்க ஒரு சில தலைவருடைய பேச்சு நம்ம விரும்புவோம், அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் நம்ம விரும்புவோம். அதே மாதிரி பாஜக இருக்க ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் தனிப்பட்ட முறையில் அவருடைய விருப்பம் எனக்கு இருக்கும். அதே மாதிரி கன்னியாகுமரியில் காந்தின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் ஐயா. இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து செருப்பு போடாமல் நடப்பார். இந்த மாதிரி மூத்தவர்கள் அக்கா வானதி சீனிவாசன் தனிப்பட்ட முறையில் இவங்க கொள்கை ரீதியாக அவங்ககிட்ட எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. தனிப்பட்ட முறையில் எனக்கு கனிமொழி அக்கா கூட ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு அரசியல்வாதி என்பதை கடந்து இவர்கள் தனி வாழ்க்கை
வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட முறை நம்ம பிடிக்குதுன்றப்ப மூத்தவர்களை நாம் எப்படி மதித்து நடக்கின்ற மாண்பு இருக்குல்ல ஒண்ணு. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் அனைவருமே ஒரு ஒதுக்கப்பட்ட நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. 2014 இதே தேசிய ஜனநாயக கூட்டணி அன்னைக்கு வந்து அதிமுக கூட கூட்டணி இல்ல, திமுக மிகப்பெரிய பலம் வாய்ந்து இருந்தது, அதிமுக மிகப்பெரிய அசுர பலத்தில் இருந்தது. 37 சீட்டு தான் ஜெயிச்சாங்க அம்மையார் ஜெயலலிதா. 2 சீட்டு அன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சிச்சு. இதே தர்மபுரியில இவர் ஜெயிச்சார், நம்ம அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சார். கன்னியாகுமரி தனித்த ஒரு ஆளா ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார். இன்னைக்கு ஜெயிக்க முடியுதா? உங்க கூட்டணி முற்றிலும் தோல்வி அடைந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. இன்னைக்கு தர்மபுரியில கூட இப்ப பின்னடைவு ஆகி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப இங்க அண்ணாமலை என்ற அஜெண்டா தனிநபர் பிம்பத்தை தூக்கி அரசியல் செய்யும்போது அங்க அரசியல் தோக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்குங்க தத்துவத்துக்கான அரசியல், கொள்கைக்கான அரசியல், கோட்பாட்டுக்கான அரசியல் அதுதான் இங்க ஜெயிக்கும். ஒண்ணு திராவிடம்ன்ற கோட்பாட்டை ஏற்று மக்கள் வழி வந்துகிட்டு இருக்கும்போது அதுல மாற்று ஒரு சித்தாந்தத்தை வச்சு நாம் தமிழர் வச்சு வைக்குது, தமிழ் தேசியம் வைக்கும். அப்ப நாங்க வளருகிறோம். இங்க ஒரு கோட்பாடே இல்லாம ஒரு கொள்கை இல்லாம மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி செய்கிற ஒரு சித்தாந்தம் வந்து இங்க செயல்படுமானா கட்டாயமா செயல்படாது. வெளிப்படையா சொல்றேன், பல பாஜகனுடைய மூத்த தலைவர்கள் பல நிர்வாகிகள் வெளிப்படையா அவங்களுடைய மனக்கூறல சொல்றாங்க. இப்ப கூட நான் ஒரு தொலைக்காட்சி பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து அவங்க பேரை சொல்ல வரும்போது பேசி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது வெளிப்படையா சொல்றாங்க இந்த தோல்விக்கு காரணம் அண்ணாமலை அப்படின்றாங்க. அப்ப இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கு. இல்ல, அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக கட்சி வளர வேண்டும் என்று சொல்லி அந்த கட்சியினுடைய வாக்குகளை அந்த கட்சிக்கான வளர்ச்சியை நோக்கி தான் அவர் பயணிக்கிறார். ஆனால் இன்னைக்கு கூட்டணிகளை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கான முயற்சிகள் இல்லைன்னு சொன்னா செல்வ பெருந்தகை தான் காங்கிரஸுக்கு வந்து வளர்ச்சியை நோக்கி அவர் போல, அவர் வெறும் கூட்டணிகளை நம்பியோ அல்லது திமுகவை நம்பியோ இருக்கிறார்னு சொல்லலாம். அண்ணாமலை ரொம்ப தெளிவாக இருக்கின்றார். என்றாக இருந்தாலும் என்றைக்கு இருந்தாலும் இன்றைக்கு இந்த தோல்வி என்பது இது தோல்வியாக கருதவில்லை. அவர் எதிர்காலத்திலே பாஜக வந்து அதிமுகவை நம்பித்தான் இருக்கிறது என்கின்ற அந்த கோட்பாட்டை உடைத்திருக்கின்றார். இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள் பாஜக தான் உடைத்தது. பாஜக ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஜன்னல் திறந்திருக்கு, கதவு ஜன்னல் திறந்திருக்கு சொன்னது அதிமுக சொன்னாங்களா? கட்சிகளுக்கு பொதுவாக சொன்ன வார்த்தை. கட்சிகளுக்கு கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி திமுகவும் சொல்லிச்சு. அண்ணாமலை கூட்டணியே சேர விருப்பப்படல, தனித்து எங்க விருப்பப்படுற நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. மக்கள் நீதி மையம் கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி கேட்கல, திமுக கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைத்தது. அதுல மக்கள் நீதி மையம் போய் சேர்ந்தது. அதுக்கப்புறம் கருணாஸ் கட்சி சேர்ந்தது. இப்படி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் போய் சேரக்கூடியவர்கள் இருப்பாங்க. பாஜகவுக்கு பொதுவாக கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார்கள். யாராக இருந்தாலும் வரக்கூடியவர்கள் வரலாம்ன்றது தான் பொதுவான அறிவிப்பு. அதிமுக வந்தாகணும்னு யாரும் சொல்லல. ஆனால் அதிமுக வந்தாலும் ஏற்கக்கூடிய நிலையில தலைமை இருந்தது என்பது வேறு. ஆனால் நான் சொல்வது அண்ணாமலை அவர்களுடைய முடிவின் மூலமாக அல்லது அவருடைய ஒரு வலிமையான முடிவின் காரணமாக தமிழகத்தில் பாஜக வீழ்ச்சி அடைந்துச்சு, தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடிய வாதம் என்பது பொய். அது முறையானதும் அல்ல, அது சரியானதும் அல்ல. அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவின் மூலமா உள்ளாட்சியிலே நல்ல வாக்கு சதவீதத்தை பெற்றோம், வெற்றிகளை பெற்றோம், கட்சி வளர்ச்சி அடைந்தது, கேடர்கள் மூலம் கிராமங்கள் முதல் கட்சி சேர்ந்திருக்கு. அதிமுக திமுக இல்லைன்னா பாஜக இல்லைன்ற நிலையை உடைத்திருக்கின்றார். அப்ப இந்த நம்பிக்கையும் இந்த தன்னம்பிக்கையும் இந்த ஒரு எழுச்சியும் இந்த ஒரு வாக்கு சதவீதத்தையும் எப்பொழுது பெற முடியும்? அதிமுகவை நம்பியே இருக்க முடியுமா? அதனால் அவர் கட்சிக்கான முடிவை அவர் திறமையாக எடுத்திருக்கின்றார். ஆனால் இவைகளுக்கு அப்பாற்பட்டு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் இரண்டு கட்சிகளுக்குள்ளும் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும். நான் பெரியவன் என்பதை தாண்டி எதிரணியை தோற்க வேண்டும் என்கிற நிலையை இரண்டு கட்சிகளும் உணர வேண்டும் என்பதுதான் நான் இதில் பார்க்குறேன். இறுதியாக ஒரு பாயிண்ட் ஜஸ்ட் டு கன்க்ளூட். இப்போ வந்து நம்ம சரத்பவார் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ் அவர்களுக்கும் வந்து ஃபோனில் வந்து ஒரு உரையாடல் பேசியிருக்கிறதா கூடுதலாக இன்னொரு தகவல், ஒடிசாலையும் வந்து நீங்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் நாங்கள் ஆதரவளிக்க தயார் என காங்கிரஸ் அறிவிப்பு மாநிலத்தில் விட்டுலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு நிதிஷ் இவர்கள் ரெண்டு பேருக்குமே காங்கிரஸின் தரப்புலேருந்து அழைப்பு வந்திருக்கு. என்ன மாற்றம் ஏற்படும்? காங்கிரஸின் சூழ்ச்சி, காங்கிரஸின் அரசியல் சாணக்கியத்தன்மை செயல்படுமா? ஆந்திர பிரதேஷ் இல்ல அவ்வளோ பெருசாலாம் காங்கிரஸை தூக்கி வைக்க வேண்டாம். காங்கிரஸின் சூழ்ச்சி, காங்கிரஸின் அரசியல் சாணக்கியத்தனம்லாம் சொல்ல தேவையில்லை. காங்கிரஸோடைய வீழ்ச்சி தான் இந்த நிலைமைக்கு போயிருக்குன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? சாணக்கியத்தனமே இல்லாதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து தொடர்ந்து 3வது முறையும் பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிறதுக்கான காரணம். ஓகேவா? இது இந்தியா கூட்டணியினுடைய சாணக்கியத்தனம் வேணா பேசுக, நான் ஏற்றுக்கலாம். ஓகேவா? ஒரு தனிப்பட்ட முறையில், ஏன்னா சரத்பவார் போன்ற மூத்த தலைவர்கள் இருக்காங்க, மம்தா பானர்ஜி போன்ற முன்னணி தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள மாதிரி ஆட்கள் வந்து இதை எடுத்து முன்னகர்த்தி செல்லலாம். தவிர்த்து அதாவது காங்கிரஸ் இதை செயல்படுத்துது அப்படின்னா நான் திருப்பி ஒன்று சொல்றேன், அப்படி உண்மையிலே நிதிஷ்குமார் வருவாரானால், அப்படி உண்மையிலே சந்திரபாபு நாயுடு இதுக்கு ஒத்துக்கிட்டு வருவாரானால் விஜய் ஜனதா தளத்துக்கு அவங்க 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்க பாராளுமன்றம் பார்க்கும்போது அந்த ஆதரவுகள்லாம் கிடைக்கும் பட்சத்துல காங்கிரஸ் வாய் பொத்தி மௌனம் காக்குமானால்
நாங்க தான் பிரதமர் ஆகும், எங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வேணும்னு சொல்லிட்டு நாங்க 97 ஜெயிக்க போறோம், 100 ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு அவர்கள் முன்வருமானால் இந்த 239 சிதறி காணாமல் போகும். இது உடைந்து துரைத்தெடுக்கப்படும். காங்கிரஸ் அமைதி காக்கணும், மற்ற தலைவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதுல உண்மையிலே சொல்ல போனா இதுல வாய்ப்புகள் இருக்கின்றது. கண்டிப்பாக நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இந்த கூட்டணியில் சேருவது. ஏன்னா கூட்டணிகள் எப்ப வேணாலும் மாறலாம். நம்ம தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிகள் தேர்தலுக்கு பின்பாக மாறியதை இந்திய வரலாற்றில் நம்ம பார்த்துருக்கோம். பல கட்சிகள் மாறி இருக்கு. ஒன்று ரெண்டு இதெல்லாம் கூட ஆட்சிகள் இழந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வாஜ்பாய் தலைவரான ஆட்சிகளை பார்த்துருக்கோம். திமுக ஆதரவு வந்து அப்புறம் அதிமுக ஆதரவு இப்படிலாம் நம்ம மாறிலாம் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டு இருக்க கட்சிகளே வந்து தேசிய அரசியல் தீர்மானிக்கிறதெல்லாம் முன்னாடி காலத்தில் நம்ம பார்த்துருக்கின்றப்ப இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதை நான் பார்க்குறேன். இன்றைய காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் மக்கள் அத்துணை விவரங்களையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மத்திய பாஜகவினால் 10 ஆண்டுகள் ஆட்சியிலே மக்கள் பாதிக்கப்படாத துறைகளே இல்லை. விலைவாசி ஏற்றத்திலிருந்து அன்றாட பொருளாதார பிரச்சனையிலிருந்து பாதிக்கப்படாத சூழ்நிலையே இல்லை. அது போன்ற நேரங்களிலே இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய என்பது யாருக்கும் இருவேறு கருத்தில் கிடையாது. நிச்சயமாக சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் இன்னும் இதர கட்சியிலெல்லாம் காங்கிரஸ் கூட்டணியோடு வருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். ஒன்று, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் இவர்களை வாங்கக்கூடிய அந்த வாக்குகள் வீணாகத்தான் போகிறது. காரணம், இவர்கள் யாருடைய மனதையை திருப்திப்படுத்துவதற்காக எதையோ எதிர்பார்த்து பொருளாதார அடிப்படையிலே இவர்கள் தேர்தலை சந்திக்கிறார்கள். சரி, அப்ப திமுக வந்து 40 ஜெயிச்சு போச்சு. இல்ல இப்ப மத்தியில ஆட்சி அமைக்க முடியல. 2019ல 38 ஜெயிச்சீங்க. அப்ப அது இதோட நோக்கம் என்ன? வாக்குகளை பிரிக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியினுடைய அஜெண்டா. யார் சொன்னா மக்களை காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும், இயற்கையை காப்பாற்ற வேண்டும். அப்பட்டமான பொய்தான சொல்லிட்டு போலாம். இயற்கைக்காக தமிழ்நாட்டில் போராடிய ஒரே கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி. நாங்க சொல்லல, உலக சுற்றுச்சூழல் அமைப்பு சொல்லிருக்கு. எங்க கட்சிகள் இதற்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யார் சொல்றா? தம்பட்டம் கிடையாது. அதாவது கூலிக்கு மாரடிக்கிறோட வாயடிக்கு பேச முடியாது. பாஜக நாம் தமிழர் கட்சி, நான் பாஜகவை விட குறைத்து வாக்குகளை வாங்கினால் கட்சியை கலத்தி விட என்று சொல்லிடுறேன். இன்னும் சற்று நேரத்தில் நான் தெளிவா சொல்றேன். திமுகவின் ஆதரவு மக்கள் வெளிச்சத்தில் திமுகவின் வாக்குகளை வாங்கிவிட்டால் இவர் கட்சியை கலைத்து விடுவார்கள் என்று இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். நான் தெளிவா சொல்கிறேன், திமுகவின் ஆதரவாளர் பாஜக சொம்படிக்கிறார். அது நீங்க எப்படி வேணா பேசிக்கோங்க. அதாவது பாஜக நேரடியாக இந்த நாட்டு மக்களை தாக்குகிறது. பாஜக நேரடியாக சமூக நீதி சிரிக்கிறது. அண்ணாமலையினுடைய பாஜகவிற்கு சொல்லி விடலாம். ஆனால் பாஜக பின்னால் இந்துத்துவ ஒளிந்திருக்கக்கூடிய சீமான் போன்ற நாடகவாதிகள் நம்புவதுதான் மிகப்பெரிய சிரமம். இதான் நான் சொல்றேன். இல்ல எங்க போய் முடிக்கணுமோ அங்க முடிக்கல. இந்துத்துவ பின்னால் ஒளிந்து கொண்டு நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். 2001ல தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாத பாஜகவை கால் பதிக்க வைத்தது யார்? கேள்வி இருக்கா? இதுக்கு பதில் இருக்கா? இது கேள்வி இருக்கா? அரசியல் ரீதியா வரலாறு ரீதியா பேச தகுதி இருக்கா? நீங்கள் ஈழத்திலே போர் உச்சத்தில் இருக்கின்ற போது நீங்கள் போர் எங்க புரிந்தீங்க? நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். நீங்க எங்க புரிஞ்சீங்க? நீங்க எங்க புரிஞ்சீங்க? நாட்டு மக்களிடையே இது நாட்டினுடைய இளைஞர்கள் வாக்கு ஒன்னாவது திமுக இருக்கா? ஒரு சாரார் இளைஞர்களை பொய்யாக பேசி மூல தலைவர் செய்து அப்ப இளைஞர் தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் முட்டாள்கள். தமிழ்நாட்டில் எல்லாம் முட்டாள்கள், அறிவாளிகள், அறிவாளிகள். ஓட்டுக்கு துட்டு கொடுக்காம திமுக ஓட்டுக்கு துட்டு கொடுக்காம பேசுறதுக்கு வாய் யார் பார்க்கலாமா? திமுக தனித்த ஆண்மை உள்ள கட்சி, வரலாற்று கட்சி, தகுதி இருக்கா திமுக? பேசக்கூட தகுதி இருக்கா? தெம்பு இருக்கா? திறன் இருக்கா? போற போக்கில் அடித்து விட்டு உங்களை மாதிரி கொத்தடிமைகள் வேணா திமுக சொல்லிக்கலாம். நாங்க சொம்படி தமிழர்களை இயற்கை மக்களுக்கு தெரியும். இல்ல நம்ம வந்து சொம்படிங்க கொத்துடிமை பண்ணுங்க, என்னாலும் பண்ணிட்டு போங்க. கடைசி இந்த தேசத்தினுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து நிக்கிறோம். எனக்கு இந்த தேசத்தினுடைய அடுத்த 5 வருஷம் யார் ஆள போறா, யார் கையில ஆட்சி இருக்க போது, ஆட்சி உரிமையை தாண்டி மக்களுக்கான நலத்திட்டங்கள் எந்த கட்சி எந்த தலைவர் கொண்டு வர போறாரு அப்படின்ற பார்வையில நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம். கடைசியா உங்களுடைய பார்வையில நம்ம முதல்ல நான் கேட்ட கேள்விக்கே வரேன். சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ் அவர்களும் எடுக்கக்கூடிய முடிவுகள் பாஜகவுக்கு பலம் தருமா பலவீனம் தருமா?
ஏன்னா அவர்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தாங்க. நீங்க பேசுறீங்களா? ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் எடுக்க போற முடிவுகள் காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியால் இந்தியா கூட்டணிக்கு பலம் சேர்க்குமா சேர்க்காதா என்பதை விட திமுக தலைவர் ஸ்டாலின் எடுக்க போற முடிவுகள் என்னவாக போகுதுன்னு இருக்கு. ஏன் ஸ்டாலின் அவர்கள் இங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் பட்சத்துல அதற்கு தன்னுடைய ஆதரவு தேவை என்ற பட்சத்துல திமுக ஆதரவு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு என்ன நிலைப்பாடு இருக்கு? கொடுக்காதுன்னு சொல்ல முடியுமா? ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? இங்க அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேர்த்துதான் அரசியல் பேச முடியும். ஓகேவா? அப்படியும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஒரு வாரம் அரசியல், இந்திய அரசியல பார்த்தா எல்லாமே நடக்கும். கட்டாயம் வாய்ப்புகள் இருக்கு. சந்திரபாபு நாயுடுன்னு சொல்றீங்க. சந்திரபாபு நாயுடு அவருக்கு 15 எம்பிக்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஜேடிஎஸ்க்கும் 15 எம்பிக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோடலாம் சேர்த்து தான் 295 வந்திருக்கு. 272 நமக்கு தேவை இருக்குது. அந்த 72 விட இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்தோம்னு சொன்னாக்க கூடுதலாக இப்போ இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா 82 92னா 23 இடங்கள் வந்து கூட்டணி கட்சியில் இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி முடிவெடுத்த என்டிஏ கூட்டணி 23 இடங்கள் கூடுதலாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இதை கூட்டணியில் நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் சேர்த்து ஒரு 270 பிஜேபி வந்திருந்தால், அதர்ஸில் கொஞ்சம் பேர் இருந்திருந்தால், காங்கிரஸ் கூட்டணியில் கொஞ்சம் பேர் இருந்திருந்தால் ஒரு 270 230 240 வரும்னா அப்போ வேணும்னா நீங்கள் இந்த கேமிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அரசியல் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப கிளியர் கட்டாக வந்துடுச்சுங்க மெஜாரிட்டி கூட்டணி ஆச்சு. இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி அமைச்ச கூட்டணி வெற்றி வாய்ப்பை நோக்கி வந்துட்டோம். வெற்றி விட்டார்கள். கிட்டத்தட்ட 295 வந்து வெற்றி வாய்ப்பு தான் கன்ஃபார்ம்டு. அப்போ இதை விட்டு அவர்களுக்கு காங்கிரஸோடு போக வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதுவும் காங்கிரஸ் அழைக்கக்கூடிய அளவில் காங்கிரஸ் இப்பொழுது இவர்கள் சென்றாலும் கூட 15 பேர் இதிலிருந்து போனாலும் கூட, உதாரணத்திற்கு சந்திரபாபு நாயுடு சென்று விட்டார் என்றாலும் கூட இவர்கள் மெஜாரிட்டி இருக்கு. நிதிஷ்குமார் போகாமல் சந்திரபாபு நாயுடு சென்று விட்டாலும் கூட இருக்கு. இன்னும் இவர் இருக்கார்ல, இவர் சந்திரபாபு நாயுடு சென்று விட்டால் இவர் பக்கத்தில் ஒரு 5 பேர் இருக்கிறார்கள். ஜெகன்மோகன் ரெட்டி 4 பேர்கிட்ட வெற்றி பெற்றிருக்கார்கள். எனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூட்டணிகளில் வந்து இன்னும் பிஜு ஜனதா தளத்தினுடைய முடிவுகள் வந்து ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறதா முன்னிலையில் இருக்கிறதா வருது. ஸோ அரசியல் கணக்குகள் பல வகைகளில் இருக்கும்ல. ஸோ அதர்ஸில் யார் யார் இருக்காங்கன்றது வரும்ல இதில். ஸோ இப்போ இந்த கணக்குகள்லாம் போட்டோம்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இதில் எந்த விதமான மாற்றங்களும் அல்லது காங்கிரஸுக்கான முயற்சிகள் என்பது காங்கிரஸ் தோல்வி அடைந்திருக்கின்றது. காங்கிரஸினுடைய முயற்சிகளும் தோல்வி அடையும். ராகுல் கனவு இலவு காத்த கிளியாக ராகுல் இன்னும் அடுத்த கட்டமாக வெளிநாடுகளுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவாரு. அவர் வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் போகிறதுக்கு தான் இனி நேரங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் வந்து பேங்காக்காக இருக்கட்டும் அல்லது மற்ற நாடுகள், பல ஊர்கள் அவருக்கு இருக்குது. அவர் அங்கே போகிறதுக்கு தான் தயாராகிட்டார். இங்கே மோடி அவர்கள் மீண்டும் 15 ஆண்டுகள் வந்து ஒரு பிரதமராக இந்த நாட்டிலே நேரு அவர்களுடைய வரலாற்றை தாண்டி இன்னைக்கு ஒரு வரலாறு படைக்கக்கூடிய காலம் வந்துவிட்டதாக தான் நான் பார்க்குறேன். எந்த விதத்திலும் இந்த கூட்டணியில இந்த சூழ்நிலை 296 95 290 கூட வச்சுக்கோங்க. இந்த முடிவுகள் வந்தாலும் கூட ரொம்ப கிளியர் கட்டா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி அமைக்கும். எண்ணிக்கைகள் இன்னும் முடியல. கூட்டணி ஆட்சி அமையும். எண்ணிக்கைகள் இன்னும் முடியல. 70-80% உறுதியாகி இருக்கிறது. எண்ணிக்கைகள் முடியும். இன்னொரு விஷயத்தை நான் இப்போ சொல்லி விரும்புகிறேன். தமிழகத்தில் பாஜக வந்து பெரிய கட்சியா அதிமுக திமுக தான் என்று சொல்லக்கூடிய இடத்துல அதிமுகவை விட தென் சென்னையிலே 2ஆம் இடத்திலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வந்திருக்கின்றது. வட சென்னையிலே 2ஆம் இடத்திலே வந்திருக்கின்றது. மதுரையிலே தமிழகத்தினுடைய மையப்பகுதி மதுரையிலே 2ஆம் இடத்திலே சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார். பாஜக வந்திருக்கிறது. அதே தர்மபுரியிலே முதலிடத்திலே இன்னும் சென்று கொண்டிருக்கிறார். 13 சுற்றுகள் முடிந்தும் கூட சென்று கொண்டிருக்கின்றது. புதுச்சேரியிலே 2ஆம் இடம். அங்கு நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட அங்கு பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான போட்டி நடத்துறதுக்கு 2ஆம் இடத்துல நாங்கள் இருக்கிறோம். வேலூரிலே 2ஆம் இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதே போல கோவையிலே நாங்கள் 2ஆம் இடம். அதிமுகவினுடைய கோட்டை என்று வேலுமணி சொல்லியிருந்தார். எடப்பாடியார் அவர்கள் கோவையிலே வந்து நாங்கள் தான் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே அண்ணாமலை அவர்கள் 2ஆம் இடத்திலே. இவர்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய வாக்குகளை விட கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் அதிமுக கம்மியாக இருக்குது. வித்தியாசமே அவ்வளோ இருக்குது. அப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா தேனியில் டிடிவி அவர்கள் பலம் இல்லாதவர்னு சொன்னாங்க. ஆனால் டிடி அவர்களுக்கும் பலம் இருக்கின்றத அதிமுக பின்னுக்கு இதில் தள்ளியிருக்கிறாங்க. தேனியில்னு சொன்னால் டிடிவிக்கான பலத்தையும் அங்கே நிரூபிச்சிருக்காங்க. ராமநாதபுரம் ஒரு பலாப்பழத்திலே நின்று, அதுவும் இல்லாமல் அவருக்கு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பேர்லேயே ஒரு 10 பேர் பன்னீர்செல்வத்தின் பேரில் 10 பேர் நிற்க வச்சாங்க. இப்படிலாம் சரி பண்ணியும் கூட அவர் வந்து 2ஆம் இடத்துல வந்து இன்னைக்கு டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னாக்கா அதிமுக பின்னுக்கு தள்ளியிருக்காருன்னு சொன்னால் பிஜேபி கூட்டணி சிறந்த முறையில் அண்ணாமலை அமைத்திருக்கிறார் என்று தான் நான் பார்க்க முடியும். அதே மாதிரி கன்னியாகுமரி வெற்றி பெறக்கூடிய இடங்களாக இருந்தாலும் அங்கு 2ஆம் இடத்துல இருக்குது. திருவள்ளூரில் 2ஆம் இடம். திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல பாஜக வந்துட்டு இருக்குது. அதிமுக கூட்டணியை விட முன்னுக்கு வந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 11 இடங்கள்ல வந்து 2ஆம் இடத்திலும் முதல் இடத்துல தருமபுரியிலும் இருக்குன்னு சொன்னா
அப்ப பாஜகவினுடைய இந்த தமிழகத்தினுடைய முடிவுகளும் அவங்களுடைய வாக்குகளும் பாத்தீங்கன்னா முன்னேறி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப இந்த ஒரு முன்னேற்றத்திற்கான காரணம் அண்ணாமலை அவர்களுடைய எடுத்த முடிவாக பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அரசியலிலே வாக்குகள் அப்படிங்கிறத தாண்டி வெற்றி என்பது முக்கியம். கண்டிப்பா. எனவே அதையும் அண்ணாமலை அவர்கள் அடுத்து வருகின்ற சட்டசபையிலே கருத்தில் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை வீழ்த்தக்கூடிய வகையிலே ஒரு அருமையான ஒரு கூட்டணியை இன்னும் பலமாக்கக்கூடிய வகையிலே அவர் எடுக்க வேண்டும், எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்து மக்கள் கட்சி சார்பில் என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்கின்றேன். மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, மூன்றாவது முறையும் மோடி, தொடர்ச்சியாக 4-5 என்று சொல்லி தொடர்வதற்கு இந்து மக்கள் கட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எண்ணிக்கைகள் இன்னும் முடியல, எண்ணிக்கைகள் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து எடுத்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்மளுடைய தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத இன்று இரவு நமக்கு தெரிஞ்சிடும். பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி.